ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆல்கஹால் வினைசெயல் தொகுதியோட அமைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதியின் அமைப்பானது நீர் மூலக்கூறில் ஹைட்ரஜனோடு இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதியின் அமைப்பினை ஒத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது V வடிவத்தை பெற்றுள்ளது. ஆக்சிஜனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் கார்பனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி ஒரு C-O சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது sp3 இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதியின் அமைப்பானது நீர் மூலக்கூறில் இருக்கும்ல, இந்த அமைப்பு ஒத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது V வடிவத்தினை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் கார்பனின் ஒரு sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி C-O அதாவது சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் ஆக்சிஜனின் மற்றும் ஒரு இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி இங்கு ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜனின் எஞ்சியுள்ள இரண்டு sp3 கலப்படைந்த ஆர்பிட்டால்களில் ஆக்சிஜனின் தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் இடம் கொண்டுள்ளன. அது தனித்த இரட்டை விலக்கு விசையின் காரணமாக மெத்தனாலோட பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணமான 109.5 டிகிரியிலிருந்து 108.9 டிகிரியாக குறைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். sp3னாவே சிங்கிள் பாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.